பெருமாள் பாக்கலான்னு கேட்டீங்கப்பா. திருத்தணியில பெருமாள் கிடையாது. ஆனா பாவி திருப்பதியில பெருமாள். அப்ப திருத்தணியில இருக்கிறது
அவங்க எப்ப இடம் மாறினாங்க? அவங்க இடம் மாறலப்பா, அவங்க இருக்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்படியா? இதான் தவறா பேசிட்டேன். பெரிய பிரார்த்தனை. பெரிய பிரார்த்தனை என்னவா பிரார்த்தனை? எனக்கு பசங்க என் பொண்டாட்டி பசங்க கிடையாது. கேட்டுங்கப்பா. ஏய், அதுதான் உனக்கு பசங்க முன்னாடி பசங்க இல்ல? ஆமாம்பா. என்ன என்ன மாதிரி ஆண் பிள்ளை 2 இருக்குது. அடடே, என் மனைவி மாதிரி ஒரு பெண் பிள்ளை இல்லையே. பெண் பிள்ளை இல்லையே. பகவானே, பகவானே, ஒரு பெண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை பிறந்தால் உன் சன்னதிக்கு வருகிறேன். சன்னதிக்கு வந்து பிரார்த்தனை. பெரிய உண்டியாக பார்க்கிறேன். அதுல என் கையை போடுறேன். 3 குத்து பணம் எடுத்து 3 குத்து பணம் எடுத்து 3 பேருக்கு சாப்பாடு போறேன்னு பிரார்த்தனை. யாரு பகவான் உண்டியில இருந்து பணம் எடுத்து 3 பேர் சாப்பாடு போடுறேன். ஆமா. ஐயா உன் காசு செய்ய மாட்டியா? அந்த 3 பேரு 3 குத்தி எடுத்தா 3 குத்தி எவ்வளவு வரும்? 3 குத்து எவ்வளவு வரும்? அதெல்லாம் குட்டு மதிப்பா வர்றதுதான். அண்ண வரைக்கும் அழுக அடித்தான். சரி, அந்த 3 பேர் யார் யாருப்பா? நானு, என் பொண்டாட்டி, என் பையன். அடா பாய்ங்க, உங்க குடும்பத்திலேயே. ஆமா. அப்படின்னு பிரார்த்தனை செய்துட்டு 13 மாசம் ஆகி போச்சு. நான் வீட்டுக்கு போறது கிடையாது. 13 மாசம் ஏன் வீட்டுக்கு போறது கிடையாது? வீட்டுக்கு போனா விரதம் கட்டுப்படும். கூத்தாடுறது, குடிக்கிறது, வாந்தி எடுக்கிறது, நாய் வந்து மூஞ்சி நக்கிறது, நான் போய் அது மூஞ்சி நக்கிறது. இப்படியே நடந்துக்குது. திடீர்னு என் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே போன் பண்றா. மாமா மாமா எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன். மாமா எங்க இருக்கிற? திருப்பதிக்கு போய்ங்க. திருப்பதிக்கு அல்லடே போய்க்கிறேன். 13 மாசம் ஆகி போச்சு. விட்டு வந்து 13 மாசம் ஆகி போச்சு. அழகா ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. கேட்டுங்கப்பா, நீ கிளம்பி 13 மாசம் ஆச்சு. பெண் குழந்தை பிறந்து போச்சுன்னா அது எப்படிடா? ஏன் நான் இல்லைன்னா குழந்தை பிறக்காது என்ன? எதிர் வீட்டு ஆகாம நான் மேல் போடுவாங்க. யாருக்கு பார்த்தா நான் என்னதான் அப்பான்னு கூப்பிட்டு போது, அவனு கூப்பிட்டு போது வச்சுக்கிட்டேன். வெள்ளாம வீட்டு சேர்ந்தா வெள்ளாம வந்து வீட்டு சேர்ந்தா அது வரைக்கும் பாருடா. அது வரைக்கும் பாத்துக்கணும். பகவானை தேடி போய்ங்கிறேன். அப்படியா? ஆமா. நீ இங்க அங்கெல்லாம் போக தேவையில்ல. காவால கிராமத்துல அழகா தேர் திருவிழா நடத்தி அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தி திருவிழா செய்திருக்காங்க. பகவான் வந்து எழுந்திரளி இங்க அமர்ந்திருக்கிறார். அவரு இங்க வரதுக்கு யார் பஸ் பேர் கொடுத்தது? பஸ் பாரு கோயில அப்படியே வந்துக்கிறாரு. அப்படியா? பகவான் இருக்காரு. பகவான் காட்டுறியா? ஆமா. உண்டியின் மகிமை இன்னும் 1 ரூபாய் வந்து வீலையாப்பா. காலையில 10 ரூபாய் போடுவேன். காலையில 10 ரூபாய் போட்டுருவேன். சாயந்தரமானா 150 ரூபாய் எடுத்துக்குவேன். அதுல 10 ரூபாய் போட்டு 150 ரூபாய் எடுத்துருவேன். பகவான் பேர சொன்னா வந்துகிட்டே இருக்கும். இப்ப வந்துடும். 150 ரூபாய் எடுத்து என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சுண்டல் தழுவே போடுன்னு பாக்குறேன். என்ன பண்ணுவேப்பா? நேரா ஒயின் ஷாப் எடுத்து போவேன். போட்டு அவர் பேரை சொல்லி தினமும் குடிச்சிங்கிறப்பா. பகவான் பேர் சொல்லி கோட்டா குடிச்சிங்கிற. ஆமா. சரி சரி. பகவான் காட்டுறியா? பகவான் காட்டுற பின் பகவான் தான் இருக்கா. அம்மா உன்னை எப்படி பார்த்தாங்க? இவ்வளவு சீக்கிரத்துல காட்டியாப்பா பகவான? இல்ல அவ்வளவு ரொம்ப தூரம் ஏன் நடந்து வந்து 13 மாசமா உன்னை ஏன் இங்க அங்க லோல் பாட்டி இசுன்னு வரணும்? ஷார்ட் ரூட்ல இட்டுன்னு வந்துட்டேன். பரவாயில்லப்பா. ஹரிஹரி முகுந்தா அச்சுதா நந்தா பண்டிகரி நாதா. பண்டிகரி நாதாவா? பண்டரி நாதாடா பாய். பண்டரி நாதா. பண்டிகரி கொண்டாந்து சாகுறியா? வருதா கேரி வருதா கேரி வருதா. வருதா கேரி வருதா கறி வருதா. கறி வரதா காஞ்சி வரதா கறி வரதா? காஞ்சி வரதா கறி வரதா போய் கறி வருதான்னு கேக்குறீங்க. புட்டாசி மாசம் கூட தெரியாது. அவங்கதான் போட்டாங்கன்னா ஆட்டக்காரன் ஒருத்தன் உள்ளே ஒவ்வொருத்தன் 4 கிலோ அப்படியே மொண்டு தள்ளிட்டாங்களா? இன்னுமா வருதான்னு கேக்குறியா? அது இந்த பொட்டியாரங்கிறான் பாரு. அப்படியே மூடி தள்ளி விட்டாரு. ஆமா. அப்பேர் கட்டுரு. இப்பதான் நெல்லிங்கிறாரு. அழகா ஒரு கீர்த்தனை பாடு. எந்த ஜனம் எல்லாம் எங்கடா போது? அக்பர் அல்லா இல்லா எம்பல்லா அல்லா. சோத்திரம் ஆண்டவரே கர்த்தர் என்னை ஆதரிப்பார். ஆள் இல்லையோ வா 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 வா. பாவி, நான் உன்னை காவாத கிராமத்துக்கு பகவான பாட்டு சாட்டு விட்டுக்கிறேன். பகவான போய் சாஷ்டாகமா பண்ணிட்டானா? நீ என்னடா ஓம் ஐயப்பா 9 பண்ற? இந்த ஜனலாம் எங்கடா போகுதுன்னா வடகத்தியான் ஏழுமலையான பாருங்க போகுது. ஆமா. ஓம் சக்தி யாரு? அவருடைய தங்கை காளிகா தேவி. கலியுக
கலியுக கடவுள் முருகப்பெருமான் ஓம் ஓம் ஐயப்பா 9 இட்லி வையப்பா. அது ஏன் சொல்ற? சாமி சாமி ஐயப்பா சாம்பார் கொஞ்சம் ஊத்தப்பா. பிறகு போது ஐப்பசி. ஆமா, உடனே கார்த்திகை மாசம் ஐப்பொங்கலுக்கு மாலை போட்டுக்குவாங்க. மாலை போடுறாங்க. மாலை போட்டுக்கினா 48 நாள் விரதம் இருப்பாங்க. விரதம் கடு விரதம். அந்த 48 நாளைக்கு மாலை போட்டுக்கின்னு கூவோ பொழுதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட மாட்டாங்க. பூரி இட்லி வடை பொங்கல் இதே தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. சுட சுட சாப்பிட்டு விரதங்கன்னு 3 வேளை அடிச்சு தள்ளுவாங்க. அடிச்சு தள்ளுவாங்க. மலை ஏறுறதுக்கு அங்க போனா முடியாது போடும்பா. முடியாது. இங்க பூரி பொங்கல் இட்லி வடைமா தூண்டு விட்டா 10 கிலோ ஏறி போறான் அந்த 48. ஏறி பிடித்து வரணும். அப்புறம் அங்க மலை ஏறுறதாங்க முடியாது. அது கேரளா சாமி. கேரளா சாமி தெரியுதா? ஆமா. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் எம்பல்லா இல்ல உம்பல்லாவா இஸ்மல்லா அது துலகசாமி. துலகசாமி கர்த்தர் என்னை ஆதரிப்பார். சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. ஆள் இல்லையோ இவ்வளவு பேர் உட்காந்துக்கிறாங்க. பாதி ஜனம் தூங்கிக்கிறாங்க. ஆள் இல்லையா இருக்கிற ஆளா தெரியல. ஆள் இல்லப்பா. ஒரு சாமி கூட விட மாட்டியா? மொத்த சாமி. சரி, அது ரைட்டு. ஒரு தெய்வத்தை விட்டுட்டு ஒரு தெய்வத்தை கும்பிட்டுனா அந்த தெய்வம் கோஷிக்கும். அதனால எம்மதமும் சம்மதம். பாரபட்சம் எல்லாரும் கும்பிடுறாமா. சரி, அதுதான் வாயில அடிச்சுக்கிறா. அதை அடிச்சுவாங்கடா. அந்நேரத்துக்கு ஆள் இல்லையோ அலோலியோன்னு சொல்லிட்டு சரி, பகவான போய் பாரு. ஐயா சொல்லு பாத்துக்கலாமா? பகவானை கொண்டு போய் சாஸ்திரமா கற்பூரம் ஏத்தனேன். ஆமா. அது ஏன்னா புள்ள எழுதிட்டுள்ள கப்புல ஆயிடுச்சுட்டேன். பகவானுக்கு கற்பூரம் ஏத்துறதா தான் பெறாத்தன. ஏத்துறதா பெறாத்தன. புள்ளா எரியுற மாதிரி பெறாத்தன கிடையாது. ஆமா, நீ குடம் பண்றியா புளிமக்கல்ல போய் சொல்றியா? கேட்டுங்கப்பா, என்ன பண்றது? இப்படியே கற்பூரமே 3 மாசம் வீட்டு விட்டு வரேன்னு கேட்டா அப்படிதான் சொல்லுவான். அப்படி இல்ல, கற்பூரமே ஏத்திட்டு போனா ஏமாட்டா தாலி ஏத்திட்டு போறதுங்க. ஓஹோ, கற்பூரமே ஏத்திட்டு போனா விக்கிற விலைவாசிக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறேன். இது எப்போ வாங்குறது தெரியுமா? போன புரட்டாசி 1ஆம் தேதி வாங்கணும். போன புரட்டாசி 1ஆம் தேதி வாங்கினேன். இந்த புரட்டாசி முடிகிற வரைக்கும் வரணும். ஏத்தனமா ஐசமா ஏத்துன்னு வந்தீங்கன்னா இருக்கா நல்லா இருப்பி. சரி, பகவான் கற்பூரத்தை முள்ள ஏத்துறா. அப்படியே உட்கார் சாமி. அதாங்க உயிர் கொடுத்த கடவுளுக்கு மேல் கூட சிகை காணிக்கை. அதனால சரி, என் முன்னாடி சொல்லி வந்தா எத்துமா பகவான் தலை மேல கொட்டு. பகவான் தலை மேல கொட்டு வந்துக்கிறா. ஒரு இடம் இருக்குது. ஏத்துக்கினா பாரு அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஒரு குளம் ஒண்ணு இருக்குது. அந்த குளத்துல கொட்டிட்டு வந்துரு. தண்ணி குடிக்கும் போது ஆளுக்கு ஒரு மேல போய் பேசியாங்க. தனி ஒரு இடம் வச்சுக்கிறாங்க. கொட்டுப்பா. ஆமா, எடுத்துமாப்பா. 100 கிராம் 200 பழம் எண்ணிக்கிட்டே சரி, போட்டோம். ரொம்ப மத்தியான வர. ஆமா சாமி. ரொம்ப பதினா ரொம்ப பலமா பாருப்பா. ஆமா சாமி. ஆமா, எனக்காக என்னதான் கொண்டு வந்துக்கிறேன். உண்டி கட்டி வந்துக்கிறேன். ₹1 கூட காரணம் பண்ண. இன்னும் ₹1 வந்து வீலங்க. அப்படியா? புரட்டாசி மாசம் பிறந்து போச்சு. ஆனா இன்னும் ₹1 வீல. அப்படியா? சரி, விடு, பரவாயில்ல. சரிப்பா, நான் அதையும் ஏத்துக்கிறேன். அப்படியே வச்சு இருந்தாலும் இந்த மாமர சபையில என்ன வேற உங்களுக்கு என்ன குறை இருக்குதா? என் குறைய மட்டும் தீர்த்துருங்க. மத்தவங்க குறை எப்படின்னா போட்டோம். உங்க குறை ஒண்ணு என்னப்பா? உன்னை பாவம் திருப்பதிக்கு நடந்து வரோம். ஆமா, கீழ் திருப்பதில இருந்து மேல் திருப்பதி நடந்து போகும்போது அந்த முட்டி மலை வந்தா முட்டிலாம் வலி ஏத்திக்குது சாமி. ஆமா, அதுக்கு என்ன செய்யணும்? அங்க ஒரு கடை ஒண்ணு திறந்துற வலி தெரியாது. ஏன்டா போலீஸ் கடை நிறைய கடை தான் வச்சிருக்கா? ஐயோ, அந்த கடை சொல்லுங்க. சோத்துல ஒரு தட்டு, தலைமையில ஒரு தட்டு. இதுக்காக தான் உங்களை கீழே வரும்போதே மொத்தம் எல்லாருக்கும் செக் பண்ணி அனுப்புறாங்க. இது போல தவறு நடக்கூடாது. அதுக்காக தான் உங்களுக்கு அங்கங்க செக் போஸ்ட் போடுறோம். அதை போட்டுன்னு
கோயிந்தா ஏ கோயிந்தா கோயிந்தா ஏ கோயிந்தா கோயிந்தா ஒரு தடவை சொல்றது 4 தடவை சொல்லிக்கிறது. அப்படியே எப்படின்னா தள்ளாடிக்கலாம் நான் மேல வந்துருவேன். அப்படியா? அப்படியே வந்துடுறோம். சரிப்பா. அட அன்னதானம் அழகா போடுறீங்க. பஞ்சமே இல்ல நிறைய வரக்கூடிய ஜனங்க எப்ப வந்தாலும் இந்த பச்சரிசி கல்யாண பூசணிக்காய் மோர் இதே போட்டுக்கிறீங்க. வேற என்ன பண்ற? புயல் அடிச்சா மாத்திரு. ஏன்னா அந்த இடத்துக்கு பச்சரிசி சாப்பிட்டு உன்னை பார்த்துட்டு கீழ் திருப்பதி வர்றதுங்காட்டி வயிறு கடிக்கிறதுக்கு பேஜாயிடுச்சு. ஓ அதனால அதை ஆயிட்டு மாத்தணும். புயல் அடிச்சா மாத்திரு. இந்த சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் சாப்பிட்டு நாக்கு செத்தா மாதிரி சாமி. அதுக்கு என்ன உணவு? ருச்சியா எவ்வளவு கோடான கோடி வருது. வாரத்துல 7 நாள் ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் போடக்கூடாதா? என்ன ஐட்டம் உணவுன்ற? ஒரு நாளைக்கு கோழிக்கறி, ஒரு நாளைக்கு ஆட்டுக்கறி, ஒரு நாளைக்கு பன்னிக்கறி, ஒரு நாளைக்கு மீன், ஒரு நாளைக்கு கருவாட்டு குழம்பு. ஆமா இவனுக்காக கொண்டு போய் நான் முனியாண்டி விலாசம் வைக்க முடியும். அங்க போய் ஏண்டா அது நாங்க சைவம்டா. நானே சைவம். சைவமா இருக்கிறதுனால பால் தயிர் வெண்ணெய் நெய் அதெல்லாம் சாப்பிடுறது. சாமியாரா நான் உன்னை சாப்பிட சொல்ல வர எங்களுக்கு போடுன்னு சொல்றேன் சாமி. நீயா சாப்பிட சொல்றான்? ஏண்டா வரக்கூடிய பக்தர்கள் அது கூடாதுன்னு தான் என்ன மாதிரி சாப்பிடுறியா? அந்த ஒரு நாள் தான் பட்டியா இருக்கலாம். இப்ப திருப்பதி இருக்கிற எவனும் கோழிக்கறி சாப்பிடாதே இருக்கிறான். இல்ல கோழிக்கறி கொதிக்க வச்சா கொதிக்காத நின்றுடான் கொதிக்கும்பா. ஆனா ஒரு பக்தின்றது மனசுக்குள்ள இருக்கணும் இல்ல? சரி அதெல்லாம் விட்டு சாமியாரா. சரிப்பா. உன்னை பாக்கணும்னு வர திருமுகத்தை எங்க குறைய சொல்லி கொஞ்ச நேரம் நின்னு கையாத்து கும்பலான்னு பார்த்தா ஆமா அங்க ஆளை போட்டுக்கிறேன். அப்படியே போய் திருமுகத்தை பார்த்து கோயிந்தா கோயிந்தாடுறத காட்டி ஜெர்கிண்டியா அவங்க அம்மா தாடி அறக்க தள்ளி விட்டு. ஏண்டா ஆமா நீ ஒரு ஆளே அது நின்று பாத்துக்கிட்டா 3 நாள் 4 நாள் எல்லாம் குடுவாங்க அடிச்சு வச்சுக்கிறேன். அவங்க எல்லாம் பாக்கலையப்பா. அம்மா நேரம் அங்க அடிச்சுட்டு வந்து 5 நிமிஷம் நின்று உன்னான பாக்க முடியல. ஏன்னா அதுவும் போட்டுதான் போட்டீங்க. அங்க போட்டுக்கிற போலீஸ் ஒரு ஆம்பளை போலீஸா போடக்கூடாதா? பொம்பளை போலீஸ் போட்டுக்கிறேன். அவங்க என்ன நாங்க போய் உன் திருமுகத்தை நின்று கையெழுத்து கும்பிட்டு உன்ன கும்பிடுறதா? அட இது மேல இடிச்சு விட்டுனா இது குச்சி என்ன தள்ளுறதுக்கா? எதனால ஒண்ணு மாத்தி சாமி. அப்போ வரும்போது அந்த எண்ணம் எல்லாம் மறந்துடும்பா. கோயிலுக்கு வந்தா கோயில்ல சாமி பார்த்தோமா அதோட ஒரு மனசா வரணும். இதெல்லாம் அப்படியா? லட்டு அதுக்கு முன்ன பெருசு பெருசா கொடுத்து இப்ப சின்னதாகிட்டேன். இப்போ அதுக்கு முன்ன வந்து அப்ப இருந்தவங்க இந்த லட்டு செய்யறதுக்குன்னு ஆமா அதுக்கு தனி ஆள் இருந்தாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. மொத்தம் அச்சி ஆமா அப்படியே போட்டு தள்ள வேண்டியதா. இப்போ இட்லி அங்கங்க வச்சுட்டு இருக்கோம். ஆமா சாமியாரே. அது மாட்டு அப்போ கையில பிடிச்சாங்க. சரி அதெல்லாம் விட்டு சாமியாரே. நீ ஆந்திராவில் இருக்கோம் நான் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறேன். ஏண்டா இன்னும் என்ன ஆளு இறந்த மாதிரிப்பா? இல்ல ஆந்திராவா பணமா குவியுது. தமிழ்நாட்டுல கடல்ல இருக்குது பாவம். தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ்நாடு கொஞ்சம் கடலாத ஆயிடும். அப்படியா? அதனால இப்ப என்ன தமிழ்நாடு வர சொல்றேன். அதனால நீ ஏன் லட்டு பிளாக்ல விற்கும் போது நாங்க ஏன் கோட்டை விற்க கூடாது? லட்டுல வேற இப்ப என்னவோ போறீங்க. பகவானுக்கு ஒரு பக்தி இருந்தே கிடையாது ஆயிப்போச்சப்பா. என்ன உன்ன மாதிரி யாரும் வந்து கேள்வி கேட்ட நாங்க இதெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் கலந்து போடுறதா லட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது. பகவானை பார்க்கணும்னா பட்னி இருந்து கூட பார்க்கணும். ஆனா உனக்காக ஜனம் இருக்க கூடாது தள்ளக்கூடாதுன்ற அப்புறம் எனக்கு தேவை சிக்கன் ஒண்ணு இதெல்லாம் கூட நான் போட முடியும். சரி விடு சாமியாரே. சரி சரிப்பா உங்களுக்காக தகுந்த மாதிரி ஆகட்டும். நல்லா உரம் போறவங்க தாலியா இருக்கட்டும். துட்டு இருந்தா துட்டு போட சொல்லி காதல் முகலுக்கு எடுத்து போட்டுறான். ஆமா இந்த பகவானே உன்னுடைய குறையெல்லாம் தின்னு போச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த சபைக்கு என்னாக வந்தவர் இன்னார் இணையார் உனக்கு தெரியுதா? சொன்னாதான் தெரியும். எந்த நாமதேவம் ஸ்ரீமன் கண்ணபுரம் தெரிவிப்பார்கள். ஓ கண்ணபுரா. ஆமா என்னுடைய தாய் தந்தையோ தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது பிறந்து ஆவணி மாதம் ரோகி நட்சத்திரம். அப்படி ரோகி நட்சத்திரம் விதித்தால் என்னுடைய அம்மா நாக வரக்கூடிய கம்சபூதிக்கு ஆகாத நேரம். அதனால என்னுடைய அம்மா நாக வரக்கூடிய கம்சபூதி என்ன செய்தார்? 8வது பிள்ளையால் கட்டாய வரும் என்று ஆசிரியர் உரைக்க 8வது பிள்ளையாக நான் பிறக்க சிறைச்சாலையில் பிறந்து என்னுடைய தந்தையாக வரக்கூடிய வசுதேவரானவர் என்னை பயந்து ஆயிரவாடியிலே கொண்டு போய் விடுத்தார். அங்க யசோதா பிராட்டியிடத்திலே குழந்தையாக நான் வளர்கிற பொழுது முதலில் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பூதையை அனுப்பினார். அந்த பூதையை என்ன செய்தார்? ஒரு சலத்திலே நல்ல பால் ஒரு சலத்திலே விஷப்பால். இந்த விஷப்பாலை ஊட்டி அண்ணனை கொண்டு விட்டு வா அப்படின்னு அனுப்ப ஓடோடி வருகிறார். பூதையை அழைத்து அந்த நல்ல பாலை எல்லாம் உரிந்து விஷப்பால் உடல் எல்லாம் பரவி பூதையை மடித்தீர்கள். முதல்ல யாரான்னு பகவான் கண்ணன் ஒரு பெண்ணை தான் வதைத்தாரு சொல்றாங்க. பூதையை வதைச்சாச்சு. அப்ப நீ கொலகார கடவுளா?
இதெல்லாம் ஏன்டா டேய்? இல்ல ஆ. அவன் கேட்கறது ஒரு நியாயம் இருக்குது. ஆமா முதலில் வைத்து பேய் என்று சொல்லக்கூடிய பூனை. ஆமா. கொலை இல்லப்பா. ஆஹா. இதெல்லாம் துஷ்டர்களுக்கு ஏற்ற சிஷ்ட ஓ பரிகாரம். சிஷ்ய பரிகாரம் அதனால் ஆ. அப்படி மடித்தவுடனே பார்த்தாயுடைய அம்மனாக கந்தபூரி ஆ. இந்த சின்ன வயதிலே இந்த கண்ணனை கொல்ல முடியும் என்று மிகவும் கோபம் கொண்டு கொண்டு. பார்த்தார். ஆ. தேடுகள் திருநாவர்த்தன் ஆ. மகன் தேசிகாசுரன், சூரன். சகடாசுரன் ஆ. இப்படி சொல்லக்கூடிய யாவற்றமான அசுரனை ஆமா அத்தனை ரூபத்தாலே என்ன கொல்றதுக்கு அனுப்பினார். ஆமா அத்தனை அனைவரையும் கொண்டு கொன்றீர்கள். பிறகு பிறகு. என்னுடைய அம்மானை நேராக வந்தார். என்னோட யுத்தம் செய்தார். அம்மன் என்று வராமல் அம்மான் கம்சனையே மடித்தேன். கங்கனை மடித்தீர்கள். அம்மானை கொண்டவன் யாரானா கண்ணன். ஆ. அப்படி கொண்டதினால அப்படி உடனே அம்மானை கொண்டதினால் ஆ. நான் என்னுடைய பெயரோ ஆ. தேவகி கிருஷ்ணன். ஆ. தேவகி கிருஷ்ணன் அப்படி என்று சொல்ல சொல்ல. இப்பொழுது நான் யாருக்கு சகாயம் வரேன்? யாருக்கு? என்னுடைய அத்தை பிள்ளைகள் பாண்டவர்கள். பாண்டவர்களுக்கு சகாயம் வரும்பா. பாண்டவர்களுக்கு சகாயனாயிரு. அவளுக்கு எந்த நேரத்தில் ஆ. நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேலையிலே ஆமாங்க அவர்கள் செய்தார்கள் ராஜசியாக வேள்வி. வேள்வி. அதை கண்டான். ஆ. துரியோதனன் பொறாமை கொண்டான். கொண்டான். ரகுனை வரவழைத்தார். வரவழைத்தார். சூதமாட செய்தான். ஆ. நாடு நகர அனைத்து உப்புச்செடி வரவர் வைத்துக் கொண்டு பறித்துக் கொண்டு 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் 13 கைத்து வந்தோன். அவருக்கு உண்டான நாடு திருவிழாக்கத்தை அச்சோத்தாபுரத்தை பொது கட்டி பாண்டவர்களை காணகம் ஓட்டினார். காணகம் ஓட்ட காணகம் சென்ற பாண்டவர்கள் 12 துரைத்தார்கள். ஆமா. ஓராண்டு முடித்தார்கள். முடித்தார். அத்தியாயத்தை முடித்து முடித்து அவருக்கு உண்டான நாடு கேட்பதாகத்தானே ஆமா. உலகமா முடிவதை தூதாக அனுப்பினார்கள். அனுப்பினார்கள். உடனே பார்த்தான் துரியோதனன். ஆ. காடாண்டவர் காடு, காடு. நாடாண்டவர் நாடு. நாடு. காட்டில் வைத்த பாரத மறுபடியும் நாட்டில் வைக்கப்படாது. ஆ. பாண்டவருக்கு நாடு கொடுக்க முடியாது. முடியாது. அப்படி என்று ஆ. அவர் கொண்டான ஆடை ஆபரணத்தை கொடுத்து கொடுத்து சஞ்சய மாமுனிவரை மருத்துவதாக அனுப்பினார். தூதாக அனுப்பினார். உடனே பார்த்தார்கள். ஆ. இதை யார் சென்றால் நாடு பெற்று வருவார்கள். ஆ. அப்படி என்ன தியானம் செய்தார்கள். நான் சென்றேன். சென்று அவர்களுக்கு பரிந்து ஆ. துரியனத்தை நாடு கேட்க சென்று நாடு கேட்க கொடுத்த மறுத்து மறுத்து சண்டைக்கு யுத்தத்துக்கு கை தட்டி கை தட்டி 18 நாட்களாக தாரே ஆமா. யுத்தத்தை முடித்து முடித்து பாண்டவருக்கு பட்டாபிஷேகம் முடித்தேன். ஆமா 2 வருஷம் ஆச்சுப்பா. ஆமாங்க பட்டாபிஷேகம் எந்த நேரம் முடிச்சிடும். முடிச்சீங்களா? இதுவரை என்ன கேட்கறது இல்ல, போடுறது இல்ல. என்ன அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஆமா. ஏதோ சுகமா இருக்காங்க. ஆமா, ஆமா. அது போதும். ஆ. படிக்கிற போது ஆ. என்னடா இது? ஏன்னா ஆபத்துன்னு வரும்போது தான் ஆண்டவன் ஞாபகம் வரும். ஓஹோ, கஷ்டம்னு வரும்போது தான் கடவுள் ஞாபகம் வரும். அதனால ஏதோ அவங்களுக்கு ஆபத்து உங்களை நினைச்சிருக்கிறாங்க. ஆமா. ஏதோ குரல் கேட்குதுன்னு சொன்னேன். ஆமாங்க. என்னுடைய தங்கையுடைய குரல் போல் கேட்குது. சரி பார்க்கலாம். நல்லா பாடுறாங்க. அதான் புரியுது. வயசான மனுஷன் காப்பு வச்சானுங்க. அதோட ஆப் போட்டு போட்டு மனம் தட்டா கூட இருந்துச்சு. தங்கை திரௌபதியுடைய குரல் அல்லவா கேட்கிறது. ஆட்டில் முடிச்சிட்டாரு. இப்பேற்பட்ட இருந்தோம் என்ற காரணத்திலே ஏன் திரௌபதியுடைய குரல் கேட்க போகுது? ஆமாம், பாண்டவர்கள் அலுவலகத்தானே ராஜாத்தி ராஜாவாக பட்டம் சுத்தியே அருமையாகத்தானே விட்டிருக்காங்க. இந்த நேரத்திலே திரௌபதியுடைய குரல் கேட்குது. என்ன காரணமா இருக்கும்? அண்ணா என்ன? எங்க இருக்கின்ற அண்ணா? கோபாலாரி கோபாலா ஒரு உடை எடுத்து கோபாலா கோபாலா
வரவில்லையா? இல்லை அண்ணா. நாரணாரி நாரணா நாடி முடித்து நாரணாரி நாரணா நாடி முடித்து நாரணா எங்க இருக்கின்றாய் அண்ணா? என்னை வந்து உன் தங்கை என்று போறவன் என்னை காப்பாற்ற மாட்டாயா? அண்ணா யாரு அங்கா பிரபுதா என்னம்மா இது விளையாட்டு? ஏன் இப்படி கண்ணை கட்டி கொண்டு இப்படி விளையாடுற? இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காரணம் என்ன? ஏன் இப்படி வந்திருக்க? அண்ணா என்னம்மா அண்ணா வருமா? வந்து விட்டேன் அண்ணா. ஏந்திரமா அண்ணா ஏந்திரு அங்கா. என் நிலைமை பார்த்தேன் அண்ணா. ஆமா, ஏன் விளையாடுறதுக்கு வேற விளையாட்டு கிடையாதா? இப்படி கண்ணை கட்டி கொண்டிருக்கு, அது என்னம்மா விளையாட்டு? ஏன் இப்படி வந்திருக்க? அண்ணா ஆ, சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து வந்தோம். ஆமாம். யாரதும் வந்தான். ஆ, என் பதியிடத்திலே ஆ, பெண் வைத்து குடும்பம் பண்ணவில்லை, ஆ. ஒரு பேயை வைத்து குடும்பம் பண்ணி விட்டார் என்று நாரதன் கழகம் பண்ணி விட்டார். நாரதன் ஒரு பெண்ணை வைத்து குடும்பம் நடத்தவில்லை, நீங்கள் ஒரு பேயை வைத்து குடும்பம் நடத்துவீங்க அப்படின்னு யாருக்கிட்ட சொன்னாரு? என் பதிவர்களிடத்திலே அதனால என் பதிவர்கள் தனித்தனியாக ஒவ்வொருத்தின் மாவத்தை கேட்டபோது ஆ, மூன்றாவதாக ஆ. என் மாலையிட்ட கணவன் அன்று துருவ தேசத்தில் யாருமே விளைக்கூடாத அப்பேற்பட்ட வில்லை வளைத்து மாலை சூட்டினாங்க அர்ஜுனன். அவனா அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தான்? என்ன பேழை என்பது சொல்வதற்கு முன்பதாக ஆமா. நான் உரைத்தேன், ஆ, நான் பேய்தான், ஆ. கிறிஸ்தர்களை கருவறுக்க வேண்டும் என்று ஓஹோ. இப்படியெல்லாம் அவதாரம் எடுத்தேன். ஆ, புனித நீர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று எனது அண்ணனும் நானும் எடுத்த அவதாரம் தான் இது என்று உரைத்தேன். உரைத்த உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தான்? பெற்றவரை இந்த நாட்டில் வைக்க கூடாது என்று ஆ, கண்ணை கட்டி ஒரு வார்த்தையாக பேசினார் என்னிடத்திலே. ஓ, உன்னை நயமாக பேசி கண்ணை கட்டி விளையாடுவதாகத்தானே அழைத்து வந்து இந்த கானகத்திலே கண்ணை கட்டி விட்டான். கண்ணை கட்டி விட்டு ஆ, என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தான்? இந்த கண்ணை கட்டு அகற்றக் கூடாது என்று ஓ, எனது அண்ணன் கண்ணன் மீது சத்தியம் வைத்தார். ஆ, கண்ணை கட்டுகிறேன் என்று உரைத்தார். இதை அழுத்து போட்டு போயிருக்கலாமே, ஏன் நீ அப்படி இருக்க? இல்லை அண்ணா, ஏன்? உன் மீது சத்தியம் வைத்திருக்கின்றேன். ஓ, அப்படி என் மீது சத்தியம் வச்சதால் இந்த கட்டளையை அழுக்கவில்லை. என் அண்ணன் சாட்சியாக ஆ, இந்த கட்டை எப்பொழுது நான் அகற்ற மாட்டேன் என்று சத்தியம் வைத்திருக்கிறான். அதனால இப்படி கண்ணை கட்டி இந்த காட்டில் விட்டு விட்டு அவன் தனியாக சென்று விட்டான். காட்டில மேட்டிலும் ஆ, எடுப்பல்லும் தெரியலையே, இப்படியெல்லாம் என்ன அவதரித்து போய்விட்டார் அண்ணா. சரி, இந்த கண்ணை கட்டி அவன் தானே, இந்த கட்டை நானே அவுக்குறேன். ஆகட்டண்ணா. என்னம்மா இது? போற்றி போற்றி அந்த என்றுமா அம்மா வாழி வாழி தங்கையே, அம்மா மங்களமோ திருடியே. அம்மா வாழி வாழி இந்த ஆழி தோள் உலகிலே, இந்த ஆழி தோள் உலகிலே, அம்மா அடிகள் நம்ப சூழலே. அம்மா வாழி வாழி தங்கையே, அம்மா மங்களமோ திருடியே. சொல்வதா பட்டமளித்து பட்டாபிஷேகம் செய்து
அருமையாக பட்டத்து ராணியாக விளங்கக்கூடிய நீ ஏதோ 12 வருடம் வனவாசம் இருக்கிற போது எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சாய். ஆனால் இப்போதுதான் சுக சமத்தோடு இருக்கிறாய் என்று நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இந்த அர்ஜுனன் உன்னை கண்ணை கட்டி இந்த காட்டில விட்டுட்டு போயிருக்கானே, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆமா, இதற்காக அழுதுட்டு இருக்கியே, இங்கேயே அழுது இருந்தா துஷ்ட மிருகங்கள் வாழக்கூடிய இடமாச்சு. இந்த துஷ்ட மிருகங்கள் உன்னை அழைத்து விடாதா தங்கையே? ஆமா, இருக்கும்போது ஓஹோ அண்ணன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இப்படி என்னை குறித்து இந்த நேரத்தில் நினைத்தாயா? ஆமா, சரிவா நாட்டுக்கு போறோம். நாட்டுக்கு வர மாட்டேன். ஏன் வர மாட்டேன்? ஓ, எப்போது உன்னை கண்ணை கட்டி இந்த காலத்தில் விடுத்தார்களோ மறுபடியும் அதே அர்ஜுனன் வந்து உன்னை அழைத்தால் தான் வருவேன். அது வருது இந்த காலத்தில் தான் இருப்பேன். அவ்வளவுதானே? இதுதான் எழுதுகிறேன். அப்படியா? நான் சென்று அவனுக்கு நீதி போதனை சொல்கிறேன். அப்படி சொல்லி மறுபடியும் வந்து அர்ஜுனனை உன்னை அழைக்கும்படியாக செய்கிறேன். அது வரைக்கும் இங்கதான் இருக்கியா? இதற்காக நீ அழ வேண்டாம், கணக்கு வேண்டாம். அது நமக்கு வரையிலும் சாப்பிட தப்புனா அவங்க சொல்லிவிட்டாங்க போய் நாத்துட்டாங்க. அப்புறம் நின்று போடுறோம். அப்புறம் சென்ற நேரத்திலே தகுந்த மரியாதையோடு சென்று அந்த தங்கையை சொல்லக்கூடிய திரௌபதி அழைத்து சொல்லுவேன். ஆனால் அவன் என்ன செய்வான் அது எனக்கு தான் நல்லா தெரியும். அவன் இப்ப ராஜாவாயிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு சொல்லி குற்றம் இல்லை. அவனுங்க ஏற்கனவே யார் யார் எங்க இருக்கணும் அங்கேயே இருக்கணும், அங்கேயே விட்டுருக்கணும். இப்போ அவருக்கு வந்து ராஜாவானதுனால உடலிலே அவருக்கு இப்ப என்னது இருக்கு, நான் என்ற கர்வம் ஏற்பட்டு போயிடுச்சு. அந்த கர்வத்தை அடக்கணும். அதற்காக நீ கலங்காது தங்கா. அம்மா எந்த நறுமை தங்கையே. பாட்டு படிட்டு அது பாடுறதா பாட்டு பாடி முக்கால் நேரம் மச்சான் சின்ன பொண்ணு அதுக்காக நீ கவலைப்படாத. எப்பேர் பெற்றவன் இந்த உலகத்திலுமாக எல்லா விஷயம் தெரிந்தவன் என் கூட நண்பன் தான். கண்ணன் இல்லை என்றால் காந்திவன் இல்லை, காந்திவன் இல்லை என்றால் கண்ணன் இல்லை. ஒரு மதிப்பு கொடுப்பான். ஆனா இப்ப என்ன நிலையில இருக்கிறானோ, எப்பவுமே இருக்கிற இடத்துல இருந்துதான் அவங்க சரியா இருந்திருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உயர்ந்துட்டாங்க. உயர்ந்ததுனால இப்ப எங்களை பாக்குற போது நம்ம கீழ் மட்டத்தில் இருக்கிற மாதிரி நினைப்போம். நான் சொல்லி பாக்குறேன். ஆனால் நான் எப்பேர் கற்றவன் காப்பாட நாடக சுத்த கண்ணனோ கானகத்திலே இரு. அவனே மறுபடியும் அழைக்கும்படியாக செய்கிறேன். நீ சஞ்சலப்பட வேண்டாம். இப்போது சென்று அந்த அர்ஜுனனை கண்டு உன்னை அழைக்கும்படியாக செய்கிறேன். பயப்படாத. இங்கே போயட்டுமா போகின்றாய். என் கணவருக்கு எந்த வெண்ணம் படக்கூடாது. இவ்வளோ நேரம் பேசியிருந்தோம். எங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணும் படக்கூடாது. அங்கதான் போகுது. ஏண்டா நீ ஏண்டா இவருப்போ இல்ல அந்த அம்மா எனக்கு முடின்னு வருது. உனக்கு கட்டிய கணவர் அண்ணன் போய் என்னன்னா இப்ப நான் என்னமோ போய் அவருக்கு போய் ஆயிடுமோ அவர் எப்படி நான் சண்டையை போடுறாளா? ஒண்ணும் கிடையாது.
சண்டை போடுறதா நானு ஓடி விடுறாரு. நீதியை சொல்லுவேன். ஆமா. எடுத்தால் பார்ப்பேன், இல்லண்ணா. இல்லைன்னா அது என்ன செய்யணுமோ அது செய்துருங்க. நானா செய்வேன். ஆஹா. அவனா அனுபவிப்பான். கண்டிப்பா. உடனே வந்து கண்டிப்பாக உன்னை மறுபடியும் அவனை அழைக்கும்படியாக நான் செய்வேன். ஆமாங்க. துஷ்டருக்கு ஏற்ற சித்த பரிகாரம் செய்யறாரு. கண்டிப்பா. ஆனா ஆனால் போற எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு போறேன் அப்படின்னா ஆமா. இது என்னடா அர்த்தம்? இதான் மரத்தை வெட்டி மரத்து மேல சாகிட்டு. இது பேசி கேட்டு நம்ம போய் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி உங்க சாவி அம்மா அண்ணா நான் வர விடு. அண்ணா என்ன? கண்ணை கட்டி காட்டில் விட்டாரு. ஆமா. நான் எப்படி அழித்தேன்? ஓ அது போல அவர்கள் உன்னை எப்படி உன்னை அழ வைத்தார்களோ அவர் கொஞ்ச நாளைக்கு அழணும். அழணும். இப்படிதானே? ஆமா. வெண்ணம் படக்கூடாது. ஆனா இது வேற. சரி எப்படியோ ஒண்ணு அவனுக்கு ஏற்ற புத்திமதிகளை சொல்லி உன்னை அழைக்க முடியாது செய்யறேன். அண்ணா உன்னை என்று என்னை ஆதரிப்பார். உள்ளுக்குள்ள வச்சுக்கின்னு உள்ளுக்குள்ள யாகிருந்து உன்னை சொன்னேன். வைத்துக் கொண்டு தங்கை அழைப்பார் என்று சோதித்து பார்த்தேன். உன்னை சோதிக்கவில்லை, நடந்ததை சற்று நேரம் சிந்தித்து பார்த்தேன். ஆனால் அப்பேர் கொத்தவன் எதையோ செய்யறதுக்கு இப்ப துணிஞ்சிருப்பான். ஆமா ஆமா. சரி பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. உனக்காக செல்கிறேன், அவனை நான் அழைச்சிட்டு வரேன். அது சொல்லி அவங்களே வந்து அழைக்கிறவரும் உன் கிரகத்தை தான் இருப்பேன். அப்படியே இருக்கட்டும், போயிட்டு வரேன். பரவாயில்ல பரவாயில்ல. அர்ஜுனனை பார்க்கிறோம். ஆமா அர்ஜுன் இந்த வயதான போனா போறேன். அவன் எங்க இருந்தாலும்